ஓம் சாந்தி. நாம் ட்ரஸ்டியாக இருக்கும் ஆத்மா. நாம் ஹீரோ பார்ட் நடிக்கும் விசேஷ ஆத்மா. நாம் தந்தையின் முழுமையான உதவியை பெறுகின்ற ஆத்மா. நாம் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ அவ்வளவு நேரம் வருமானத்தின் மேல் வருமானம்தான். நினைவின் மூலம்தான் நாம் தந்தையின் அருகில் சென்று கொண்டே இருக்கின்றோம். நமது சார்ட்டை எழுதி வைப்பதால் நமக்கு வெட்கம் ஏற்படுகின்றது. நாம் உண்மையிலும் உண்மையான சார்ட்டை எழுதிக் கொண்டிருக்கின்றோம். சார்ட் எழுதுவதால் மிகுந்த நன்மை இருக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி தானாகவே நினைவுக்கு வருகின்றது. இங்கே நாம் தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் அமர்கின்றோம். நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். நாம் எவ்வளவு விக்ரமம் எவ்வளவு நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு விக்ரமங்கள் விநாசமாகின்றது. நினைவின் சார்ட் வைப்பதால் ஞானத்தின் தாரணையும் நமக்கு நன்றாக இருக்கின்றது. சிவத்தந்தை நம்முடைய எல்லையற்ற தந்தை. நாம் பார்த்ததில்லை என்றாலும் புத்தியின் மூலம் புரிந்து கொள்கின்றோம். தந்தை வந்து நமக்கு படிப்பு சொல்லித்தரவும் செய்கின்றார். இப்போது நமக்கு ஞானம் இருக்கின்றது. நாம் செல்வந்தராக ஆவதற்காக சேவை செய்கின்றோம். இங்கு நம்முடைய ஒரு பைசாவும் வீணாவது கிடையாது. பிராமணர்களாகிய நாம் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம். நாம் இப்போது தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். சிவத்தந்தையின் கஜானாவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது. ராஜ்யத்திற்கும் நாம் பெற்றுக்கொள்ள உரிமை இருக்கின்றது. நாம் சேவை செய்து கொண்டே வருமானம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சேவை அதிகம் உள்ளதோ அவ்வளவு வருமானம் அதிகம் இருக்கும். சிவத்தந்தையின் பண்டாராவிலிருந்து உண்ணவும் அருந்தவும் செய்கின்றோம். நாம் பணத்தை சக்திசாலியான தந்தைக்கு கொடுத்து விடுகின்றோம். அவர் பின்னர் 21 பிறவிகளுக்கு நமக்கு கொடுக்கின்றார். சர்வசக்திவான் இந்த சமயத்திற்காகத்தான் இருக்கின்றார்.
நாம் சிவத்தந்தையின் பண்டாராவில் போடுவதன் மூலம் அது பல மடங்காக ஆகிவிடுகின்றது. இந்த முழு சக்கரமே 5000 ஆண்டுகளினுடையது. இப்போது நமக்கு நேரடியாக வழி கிடைக்கின்றது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் இந்த புருஷோத்தம சங்கம யுகம், கீதையின் யுகம் வருகின்றது. இப்போது நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். நாம் பவித்திரமாக ஆகின்றோம். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம் என்றால் நாம் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றோம். இந்த சங்கம யுகம் நினைவிற்கான யுகமாகும். நாம் அனைவரும் மறதியின் உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கின்றோம். நாம் ஸ்மிருதி சொரூபமாக இருப்பதால் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மாவாக ஆகின்றோம். இந்த சமயத்தில் இரட்டை ஹீரோவாக ஆகின்றோம். ஒன்று, ஹீரோ வைரத்துக்கு சமமாக மதிப்பு மிக்கவராக ஆகியிருக்கின்றோம். இரண்டாவது, ஹீரோ பார்ட் இருக்கின்றது. எனவே ஆஹா எனது சிறந்த பாக்கியம் என்ற இதயத்தின் இதே கீதம் நம்முடைய மனதில் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. எப்படி தேகத்தின் ஆக்குபேஷன் தொழில் நினைவில் இருக்கிறதோ, அதே போல நாம் சிரேஷ்ட ஆத்மா ஆவோம் என்ற அழியாத தொழில் நினைவில் இருக்கின்றது. அதனால்தான் நாம் விசேஷ ஆத்மாவாக ஆகின்றோம். 21 பிறவிகளுக்காக பல மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குகின்றோம். ட்ரஸ்டியாகி சிவ தந்தையின் பெயரில் நாம் சேவை செய்கின்றோம். நினைவில் எவ்வளவு நேரம் அமர்கின்றோமோ அவ்வளவு நேரம் புத்தி எங்கெல்லாம் சென்றது என்பதை சோதித்தருகின்றோம். நம்முடைய உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்கை எழுதி வைக்கின்றோம். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்கின்றோம். மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி நினைவின் சுரூபமாக இருந்து ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா நாம். தைரியம் என்ற முதல் அடியை முன்னால் எடுத்து வைத்து தந்தையின் முழுமையான உதவியை பெறக்கூடிய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு
கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.